வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கம், ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாது, வழக்கறிஞர் பாலு, அன்புமணி செங்கோட்டையனை இயக்குவது பிஜேபி, செல்வ பெருந்தகை, அதிமுக பங்காளி சண்டையும் பாமக உறவு சண்டையும் எதில் முடியும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று தைலாபுரத்தில் தோட்டத்தில் இன்று ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதோடு மட்டுமல்லாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உறுப்பினராகவும் இல்லை என்று திட்டவட்டமாக அவர் இன்று தெரிவித்திருந்தார். அதாவது 16 குற்றச்சாட்டுகள் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அது எதற்குமே அவர் பதிலளிக்கவில்லை. அவர் பதிலளிக்காதது அதற்கான விளக்கத்தை அவரால் அளிக்க முடியவில்லை என்பதாக கொண்டு நாங்கள் 2 முறை அவருக்கு அவகாசம் அளித்தும் கூட அவர் எந்த விதமான பதிலும் அளிக்காததால் இந்த நடவடிக்கையை நான் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதே போன்று அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்துமே நீக்கப்படுகிறது என்பதையும் அவர் இன்று கூறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே இந்த கேள்வியானது இருந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த பிரச்சனை நீடித்து வந்த சூழ்நிலையில் இன்று அவர் நீக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த நடவடிக்கையாக அவர் என்ன செய்வார் என்பதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் புதிய கட்சி தொடங்கலாம் என்றும் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பிலிருந்து பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள் விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த தலைவர் பதவியானது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி அவர்கள் நீடிப்பதற்கான அந்த ஒரு பொதுக்குழுவில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த ஆண்டு வரை அவர் தலைவராக தொடர்வார். எனவே இந்த நீக்கம் செல்லாது, அவரை கட்டுப்படுத்தாது என்று அதற்கு ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் உளவு பார்த்ததாக கூறியதையும் பாலு அவர்கள் மறுத்திருக்கிறார். இவ்வாறாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தது ஒரு புறம் இருக்க, செல்வ பெருந்தி அவர்கள் இது குறித்து கூறும்போது இவை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக தரப்பிலிருந்து சசிகலா அவர்கள், அதே போன்று ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இவர்கள் ஒரு புறம் இருக்க, இப்போ தற்போது செங்கோட்டையன் அவர்களும் பிரிந்திருக்கிறார். இதற்கு காரணமும் பிஜேபி தான். அதே போன்று பாமக ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இடையில் விரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதும் பாஜக தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை செல்வ பெருந்தை அவர்கள் கூறியிருக்கிறார். இவ்வாறாக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சிகள் இவ்வாறாக பல்வேறு பிளவுகள் காணப்படுகிறது. யாருக்கு சாதகமாக அமையும் என்ற ஒரு கேள்வியும் இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக இப்போது அதிமுகவின் இந்த பங்காளி சண்டையும் பாமகவின் இந்த உறவு சண்டையும் எதில் முடியும் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரசியல் விமர்சகர் கோவிந்தராஜன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். என்னுடைய கேள்வியை கோவிந்தராஜன் சார் உங்கள்கிட்ட துவங்குறேன். இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பங்காளி சண்டை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. அதற்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. தற்பொழுது பாமகவில் இருக்கக்கூடிய பிணக்குகளுக்கும் காரணம் பிஜேபி என்ற ஒரு கணக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலாவதாக இன்றைக்கு முண்டாசு கவி பாரதியார் அவர்களின் நினைவு நாள். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவருடைய ஒரு கவிதை சின்னது, அது இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பாதகம் செய்பவர்களை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர்களை உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். அந்த கவிதை இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலுக்கு பல்வேறு பாதகங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தமிழக மக்கள் அதெல்லாம் இது பண்ணி மோதி மிதித்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தயாராக இருக்க கொண்டிருக்கிறார்கள். விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறப்ப, இந்த அரசியல் காலத்தில் பார்க்குறப்ப இது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்னா, இது ராமதாஸ், அதாவது மருத்துவர் ஐயா இப்போ இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர் அவர் தான். அவர் எல்லாரையும் பார்த்துருக்கார். கலைஞர் கூட பயணித்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் கூட பயணித்திருக்கிறார், வாஜ்பாய் அவர்களோட பயணித்திருக்கிறார், எல்லா பெரும் அரசியல் தலைவரும் பயணித்திருக்கிறார். அவருக்கு என்ன நடக்கும், அவருக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ராமதாஸ் அவர்களுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
எது இப்போ அது அவர் குறிப்பிட்ட மாதிரி 16 குற்றச்சாட்டுகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறாரு. விளக்கம் வரலன்றப்ப என்ன எல்லாமே அந்த குற்றச்சாட்டுகள்லாம் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இருக்கிறதுனால இன்றைக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதாவது இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளிய செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கு. பிஜேபி இதுக்கு தான் காரணம்ட்டு பொத்தாம்பதுவா பிஜேபின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொத்தாம்பதுவா அதேனா பிஜேபின்றது ஒரு நேஷனல் லெவல் ஒரு பார்ட்டி. ஆனால் பிஜேபியோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துலையும் அவர்களுடைய செயல்பாடுகள் நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய செயல்பாடுகள் நீங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய சும்மா இதுவே பண்ணி விட்டாங்க. அதே போல தெலுங்கானால ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி மதுபான கொள்கை அங்கே எடுத்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து. ஆனால் தமிழகத்தில் பிஜேபி அது செய்ய முயற்சித்தார்கள், ஆனால் தோல்வி கண்டுள்ளார். அதை தர்ம யுத்தத்திலேருந்து ஆரம்பித்து பண்ண பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியாமல் அது தோல்வியை தான் அற்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் உஷாராயிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெல்ல தெளிவாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தார். நமக்கு பிஜேபியோட வேண்டாம், இவர்கள் இல்லாமையும் நான் நிரூபித்து காட்டணும்னு அவருடைய தலைமையை நிரூபித்து காட்டு அவர் பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட நம்ம பாஜா பலிக்காது, திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்மளுடைய பாஜா பலிக்காது என்று எண்ணி அவருடன் நம்ம அனுசரித்து போனால்தான் நல்லது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்ப பிஜேபியில ஒரு குறிப்பிட்ட நபர் இதனுடைய அனைத்து நீங்க விட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவார் கனெக்டிங் த டாட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த கனெக்டிங் த டாட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய நகர்வுகள். முதலில் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏலேருந்து விலகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க செங்கோட்டையன் அவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கார். அடுத்து டிடிவி தினகரன். இதற்கு பின்னால் இருந்து இயக்குவது யாருன்னாக்க தெல்ல தெளிவாக தெரிகிறது திரு அண்ணாமலை அவர்கள். அவர் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் நகரம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அண்ணாமலை அவர்கள் சில அனுசரித்துன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அந்த அனுசரணை என்பதை கூட அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்களோ? அவரு சில கோரிக்கைகள் வைத்தார். அதாவது திரைமறைவில் சில பேச்சுக்கள் நடத்தி அவருடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினாங்க. சரி, இப்ப ஒரு புதிய ஒரு குண்ட போறீங்க. அண்ணாமலை அவர்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்காரு. ஆமாங்க, அதோடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்க நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, பிஜேபி தலைமை என்ன சொல்லியிருக்கு, திமுக நம்ம எதிர்க்கு அந்த திமுகவை தமிழக அந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி விட்டு நம்ம அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் ஒரே ஒற்றை நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இது. ஆனா இவர் என்ன பண்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கிறாரு, திமுகல 40% வாக்கு இருக்கு, அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சின்றது இன்னும் வரல, இனிமே போக போக வரும் அப்படின்னு. ஏங்க மக்கள் இந்த ஆட்சியின் மீது எவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்கன்றது சொல்லவே வேண்டாம். அது எல்லா இடத்துலையும் போகக்கூடிய நிகழ்வுகள்லாம் மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க. எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், அந்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப அவர் ஆன்டி இன்கம்பன்சியே இல்லைன்னு அண்ணாமலை சொல்றது, அதுவும் ஒரு முன்னாள் பிஜேபி தலைவர் தங்களுடைய கட்சிக்கு எதிராக இது போல கூறியிருப்பது எங்கே செல்கிறது? அவர் இதெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப அன்புமணி ராமதாஸை நீக்கினா மாதிரி பிஜேபியும் அவரை நீக்கினா நம்ம தனி கட்சி, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா டிடிவி தினகரன், திரு அன்புமணி இவங்கெல்லாம் சேர்ந்து வேற ஒருத்தர் கூட இது அடிச்சது விஜய்க்கு ஜாக்பாட், அவரோட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திரைமறைவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் அதுதான் நடந்து கூடியது. அதுதான் அதை நோக்கித்தான் இப்போது செல்கிறது. ஸோ இப்போ நடத்தக்கூடிய இந்த காய் நகர்த்தல்கள் எல்லாம் பிஜேபி அன்று சொல்றது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அண்ணாமலை தான் பண்றாரு அப்படின்றது முழுக்க அண்ணாமலையும் பட்டய கணக்காளர், நான் அந்த பேர் சொல்ல விரும்பல, அந்த பட்டய கணக்காளரும் தான் இதற்கு முக்கிய காரணம். அந்த பட்டய கணக்காரன் சொல்ல பேச்சுதான் திரு ஓபிஎஸ் அவரே சொன்னார் பொதுவெளியில். திரு ஓபிஎஸ் அவர்கள்
அவர் சொல்லித்தான் நான் தர்ம யுத்தம் பண்ணங்க அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் சொன்னார். இப்ப எங்க கொண்டு நிறுத்திருக்காரு? நீங்க சொல்லும்போது இந்த கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களையும் குருமூர்த்தி அவர்கள் சந்திச்சிருக்காரு. நீங்க அவரை தான் சொல்ல வரீங்க தெரியுது. அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, உஷாராயிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்ட. அவரும் இதுல உள்ள பூண்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அதை கனெக்ட் எல்லாம் உற்று நோட்டினால எல்லாம் அங்கதான் சென்று முடியுது. திரு ராமதாஸ் நான் கேட்கக்கூடியது, ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து உற்று கவனித்திருந்தா, அதாவது அப்பா மகன் கூடிய நீர் எடுத்து நீர் விலகாது என்று பழமொழி இருக்கு. திரு பழ கருப்பையா சொல்லியிருக்காரு. இது வந்து சுட்டி காட்டி பல்வேறு சுட்டி காட்டியிருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏன்பா ஒரு அப்பா கிட்ட மகன் தோக்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, நீர் எடுத்து நீர் விலகாது. நீ அவர் என்ன கேட்கிறாரு திரு ராமதாஸ், இந்த கட்சி இந்த தேர்தல், இந்த வருகிற இந்த தேர்தலில் நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கட்சியை அவரு தான் நிரூபித்து அவரு தான் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏறத்தாழ 93,000 கிராமத்துக்கு போய் கொண்டு வந்திருக்காரு. இந்த கட்சியை அழிக்கணும்னு அவர் இது நினைப்பாரா? ஒரு கட்சியை நிறுவனர் நிச்சயமாக அவர் கட்சியை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் நினைப்பாரு. நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி ராமதாஸ் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்கிற மாதிரி திரு அன்புமணி அவர்கள் தனி கட்சி தொடங்கிறதுக்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இது பிஜேபி, அதாவது 19ஆம் நாயுடு ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் அந்த பட்டய கணக்காளரின் பங்கு இதில் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ராமன் சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை மீது வச்சுருக்காங்க. இதற்கு ஒரு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட செல்வ பெருந்தே அவர்கள் பிஜேபின்னு சொல்கிறாரு, சார் வந்து அண்ணாமலை அப்படின்னு கொண்டு வர்றாரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இன்றைக்கி அண்ணன் சொன்ன மாதிரி மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள், அதுபோல் இந்தியாவுடைய மிக பெரும் தலைவர்களில் ஒருவரான ஒரு தலைவருக்கு இன்றைக்கி பிறந்தால் 1925ஆம் ஆண்டு டாக்டர் ஹெக்டேவரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் 73,117 சாகாக்கள் கிளைகள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவரான 2009 மார்ச் 21 இன்றைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பெரிய இயக்கத்தின் தேச தலைவராக இருந்து கொண்ட மோகன் பகவத் அவருடைய இனிய பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். காரணம், அவருடைய பேரை இன்றைக்கி இந்த ராஜ் டிவி விவாதத்தில் சொல்வது காலத்தின் கட்டாயம் என்பது சொல்கிறேன். நாடு முழுவதும் என்ன நடக்கின்றது, பக்கத்தில் நேபாளம் என்ன நிலைப்பாட்டில் கொண்டிருக்கின்றது, இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு நிலைப்பாட்டில் இந்த நேரத்தில் இந்தியா ஒரு தேச ஒற்றுமையான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வல்லமை நம்முடைய மோகன் பகவத்திடம் உள்ளது என்பதையும் அவ்வாழ்டன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் ஏன்னா அதோட அவருக்கு 75 வயது நிறைவு பெறுகிறதுன்றது. ஆமாம், 75 வயசு. நீங்கள் அதையும் நீங்கள் என்ன எதுக்கு சொல்கிறீங்க எனக்கு புரிஞ்சுட்டு, இந்த 75 வயசை ஏன் நீங்கள் சுட்டி காட்டிக்க என்பது இப்போ நமக்கு விவாதத்தில் வேண்டாம். சரி, ரைட்டு, அது தனி விவாதம். ஆமாம். அதாவது அண்ணன் கோவிந்தராஜன் அவர்கள் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சில விஷயங்கள் எல்லாம் அவர் தான் காரணம், எல்லாம் மேலும் பார்த்துடுவான்னு சொல்கிறாரு, கீழே ஒருத்தன் இருக்கிறானே இவரையே நீங்கள் கண்டுக்கல என்று சொல்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவர் நல்லவர் கெட்டவருடைய ஆர்குமெண்ட் நான் வரவில்லை. ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து திராவிட இயக்கங்களுடைய தமிழ்நாட்டு மக்களை எப்படிலாம் ஏமாற்றி இவர்கள் மக்களை ஏமாற்றினார்கள், ஆட்சி அமைத்தார்கள் என்ற கட்டமைப்பை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தது அண்ணாமலை. அதை அண்ணன் மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கிறது. இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அன்புமணி அவர்களை தன்னுடைய கட்சியிலேருந்து நீக்கணும். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து கிராமத்தில் வாங்க கோழி மிதித்து குஞ்சு சாவாதுன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். ஆனால் அந்த நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் அன்புமணி அவர்களும் ராமதாசனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். நம்ம ஒரு குடும்பத்தில் உள்ள நிலைப்பாடுகள் அவர்களுக்கு தனிக்கட்சி ஆரம்பிக்க. ஏன்னா அன்புமணி வேறவா ராமதாஸ் வேறையா ஒன்றும் கிடையாது. காரணம் என்று அவங்க கட்சிக்குள்ளே நிலைப்பாடு, கட்சியிலேருந்து நாங்கள் விளக்கம் கேட்டோம், விளக்கம் கொடுக்கல, ஏன்னா அவர் நீக்க முடியாது. அதற்காக அவருடைய செய்தி தொடர்பாளர் பாலு என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்புமணி தலைமையில் போட்ட நிர்வாக தலைவர்கள் அனைவரும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா அவங்க கட்சிக்குள்ளே இது வந்து உள்ள நிலைப்பாடு தவிர்த்து இதை நாமும் போய் தலையிட முடியாது. அது ஒன்று. பாட்டாளி இப்போ அதிமுகவில் வந்து பிரிந்தவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போனாங்க, ஓபிஎஸ் அவருக்கு அங்கே போனாங்க, சசிகலா போல் அவர் நீக்கிட்டாங்க. இப்போது இந்த தலைப்பை வச்சு நீங்கள் ராஜ் டிவியில் விவாதத்தில் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரெண்டுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வ பெருந்தகை, ஏன்னா அது என்ன எப்படி தொகைன்னு சொல்லுவாங்க, அது அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு காரணம் எல்லாம் பாஜக தான் சொல்கிறாரு. இன்றைக்கி தியாகி இம்மானுவேலுடைய நினைவு நாளுக்கு போய் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாஜக என்ற ஆமை தமிழ்நாட்டில் புகுந்து விடக்கூடாது என்ன சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் செல்வ பெருந்தகை அவர்களே,
யார் ஆமை யார் முயல் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சத்தியமூர்த்தி பவன் கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த விவாதத்துக்கு வரல. ஆனால் இன்னைக்கு 2-3 நாளுக்கு முன்னால் நெல்லையில் நீங்கள் நாற்காலிகள் முன்பு போட்ட மாநாட்டில், அதுக்கும் நீங்கள் வேற மாதிரி நினைக்காதீங்க, அண்ணா உடனே அதுக்கு ஒரு சண்டைக்கு வருவார். நாற்காலிகள் முன்பு நடந்த அந்த மாநாட்டில் 125 சீட்டு எங்களுக்கு வேணும்னு ஏன் தெரியுமா கேட்டீங்க? உங்கள் மனசு உள்ள என்னென்னா திமுக எல்லாம் சீட்டு 25 சீட்டுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதில் தாவேக்கால போகிறதுக்கு அவங்க ஒரு நிலைப்பாடை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆகவே 125 சீட்டு எங்களுக்கு வேணும், நீங்கள் கொடுக்க வேணும். நாங்கள் வந்து எப்படி எந்த காங்கிரஸ் கட்சியை எந்த கொம்பரி மூக்கினாலும் அசைக்க முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு அவர் சொல்லுவார். அவங்க கட்சி அவங்க நிலைப்பாடு. ஆனால் பாஜக தமிழகத்தில் ஆமை புகுந்த வீடு என்று நினைத்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில் எனக்கு எத்தனை கோஷ்டி இருக்குதுன்றது. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் அண்ணா சாலையில் உள்ள மவுண்ட் ரோட்டில் சத்தியமூர்த்தி பவன் சொல்லக்கூடியவர்கள், காரில் சொல்லக்கூடியவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை காரில் வச்சு தான் போவாங்க, இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்க. போட்டு போகும்போது வெளியே வரும்போது கிழிஞ்சி தனித்தனியாக வருவாங்க. வந்து வீட்டு காருக்குள்ளே வந்து ரகசியமாக இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பாங்க. ஆகவே இந்த காங்கிரஸ் கட்சி என்பது அன்னைக்கு இருப்பது பக்கா காங்கிரஸ், இன்று செல்வப்பிரந்தைக்கு அவர்கள் தலைமையில் இருந்தது சொக்கா காங்கிரஸ் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்று இருந்தது பக்கா காங்கிரஸ். 67க்கு பிறகு ராஜாஜிக்கும் காமராஜுக்கும் ஏற்பட்ட மோதலை உருவாக்கி செயற்கையாக உருவாக்கி திமுக அதன் மூலம் வந்து குளிர் கண்டவர்கள். 1942 திமுக ஆரம்பித்தாங்களா? 42 தானே. எதுக்கு ஆரம்பிச்சிங்க? தனிநாடு கேட்க வேண்டும், அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்கள் எல்லாம் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மா எப்படிலாம் கேவலப்படுத்தினாங்க. அதன் பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சீசன் பக்தி போல் தன்னை பச்சோந்தி போல் மாற்றிக்கொண்டதும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தான். ஆகவே செல்வ பிறந்த அவர்கள் ஆமை புகுந்த என்று சொல்வதோ அல்லது இந்த பிரிவினைக்கு காரணம் பாஜக என்று சொல்வதோ, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் பேசக்கூடாது. காரணம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. நீங்கள் திமுகவில் இப்போது இருக்கின்றீர்கள். திமுகவில் இதே உங்களுக்கு திமுக கட்சி எம்பிகள் காமராஜர் எவ்வளோ கேவலப்படுத்தி, எவ்வளோ அல்லல்பட்டு, எவ்வளோ அவமானப்பட்டு, அதுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி கேட்ட கேள்விக்கு இன்னும் திமுக பதில் சொல்லவில்லை. அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தேசிய சிந்தனையாளர்களும் காமராஜர் உண்மையான பக்தர்களும் உண்மையான பக்கா காங்கிரஸ் தொண்டர்களும் இன்றும் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் செல்வப்பிரந்திடம் சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார், நம்ம அடுத்த சுற்றில் விரிவாக பேசுவோம். திரு ராகவன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சார். அதாவது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தற்போது கட்சியின் தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் வேண்டுமானால் புதிய கட்சி தொடங்கி கொள்ளட்டும் என்றும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த பாமகவில் கொஞ்ச நாளா உட்கட்சி பூசல், குடும்ப சண்டை, அதுக்கப்புறம் வாரிசு அரசியல், அதை தொடர்ந்து பாஜகவின் ஊடுருவல், இதெல்லாம் இருக்கு இந்த குழப்பத்துக்கு காரணம். ஏன்னா 35 ஆண்டுகளுக்கு முன்பு பாமக தொடங்கப்பட்ட போது வன்னிய சங்கத்தினர், வன்னிய மக்கள், சமுதாய மக்கள் ராமதாஸ் பின்னாடி நின்னாங்க. அந்த கட்சி வளர்ந்ததும் ராமதாஸ் என்ன பண்ணாரு? முதல் வேலையா இதர தலைவர்கள் தங்களை மிஞ்சி விடுவார்களோ என்று நினைத்து ஒவ்வொருத்தராக வெளியேற்றினார். அதுக்கப்புறம் மகனை நான் அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன், கொண்டு வந்தால் என்னை நடு ரோட்டில் நிற்க வைத்து சாட்டையாட அடியுங்கள் என்று வீரவசனம் பேசினார். ஆனா இப்போது மகனிடம் கட்சி போய்விட்டதால் அலறார். அதாவது 1989 ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்சி ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. ஒரு 2 தேர்தல்களே ஒரு 20-25 சீட்டுகளை வெல்லும் அளவுக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனா திமுக அல்லது அதிமுக யார் ஆட்சி அமைச்சாலும் அதில் அவர்கள் ஆட்சி அமைப்புக்கு முக்கிய ஒரு பங்காக பாமக இருந்தது. இது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் நாள் செல்ல செல்ல அதன் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிந்துட்டு வருது. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு தேர்தலில் திமுக சார்ந்து போட்டியிடுறது, உடனே அடுத்த தேர்தலில் அதிமுகவை சார்ந்து கூட்டணி வைத்து போட்டியிடுறது, இப்படி பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவுல
வாஜ்பாய் ஆட்சியில வந்து மத்திய அமைச்சர்கள் அன்புமணி மத்திய அமைச்சர்கள் வந்து ஒரு 5-6 பேர் அமைச்சரா இருந்தாங்க. அப்ப அவர்களை வைத்து வசூல் வேட்டை நடத்தியவர் தான் அன்புமணி. ம் 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 இரண்டாவது, அவர் மத்திய அமைச்சரா இருந்த போது அவர் மீது பல ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்டு இன்றளவும் அவர் மீது வழக்கு உள்ளது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து தப்பிக்கணும்னா, அன்புமணி வந்து வழக்கில் சிக்காமல் சிறைக்கு செல்லாமல் தப்பிக்கணும்னா அவருக்கு இருக்கும் ஒரே வழி பாஜகவை சார்ந்து இருப்பதுதான். ம் அதனால்தான் அவர் என்ன நினைக்கிறார்னா, டைரக்டா அதிமுக கூட்டணியில சேராம நம்ம வந்து பாஜக மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்து அதன் மூலம் அதிமுக கூட்டணி வச்சு ஒரு 20 சீட்டு கேட்டா கொடுப்பாங்க. திரும்ப வந்து நம்ம கட்சியை வந்து பிரமுகருக்கு முக்கிய பிரமுகர் நிற்க வச்சு கொஞ்சம் வலுப்பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு இப்போது முக்கிய எதிரியாக இருக்கும் நிறுவன தலைவர் ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா, பாஜகவுடன் உறவு வைத்தனால்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து வலுப்பெற முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. சரி, திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் இப்போது திமுக வெற்றி கூட்டணியா இருக்கு, அதன் மூலம் வந்து ஆதாயம் பெறலாம் நினைக்கிறாங்க. சரி சரி. ஆனா அவர் வந்து நினைக்கிறது நடக்க போறது இல்லை. ஏன்னாக்கா இப்போ அதுதான் பிரச்சனை அப்படின்னா கூட இல்லை, இப்போ இந்த நீக்கம் செல்லாதுன்னு பாலு சொல்றாரு, நீக்கம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இதுல வந்து இப்போ வந்து என்னன்னா கட்சியோட அடிப்படை தொண்டர்களுக்கு தான் இப்போ பெரிய அளவு குழப்பமா இருக்கும். இப்போ எது வந்து எது ஃபேக்ட், இப்போ அதுதான் ஒரு கேள்வி. ஏற்கனவே தொண்டர்கள் சோர்வா தான் இருக்காங்க. அதாவது பாலு சொன்ன மாதிரி அந்த அன்புமணி ராமதாஸ் வந்து முறைப்படி பொதுக்குழு கூட்டப்பட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரி, திடீர்னு அதாவது இவர் தன் பேரனை வந்து இளைஞரணி அந்த பிரச்சனைகள்லாம் தெரியும். ஆமா, அந்த பிரச்சனை வந்ததால் தான் அன்புமணி கோவப்பட்டு கிளர்ந்து எழுந்தார். அடுத்து வந்து நீ தலைவர் கிடையாது, செயல் தலைவர் தான், நானே அந்த பதவி எடுத்துக்கொள்ளேன், பிரச்சனை உருவானது. இந்த பின்னணியில அத இவர்களை அன்புமணிக்கு ஆதரவாகத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸின் சமரசம் பேச வந்தார். ஆனா அது நடக்கல, அது சரியா சக்சஸ் ஆகல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுடைய கருத்து வந்து இப்ப செல்லாது அப்படின்றத உங்க கருத்தா இருக்கா? இல்ல, ஆமா செல்லாதுதான். அதாவது ஒருத்தர் வந்து முறைப்படி பொதுக்குழு தேர்ந்தெடுத்தாச்சுன்னா இனிமே அடுத்த பொதுக்குழு தான் அவரை நீக்க முடியும். இப்ப ராமதாஸ் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் அவர் தான் தலைவர். அவரை வந்து நீக்க முடியாது. சரி, ஓகே சார், நான் மறுபடியும் நம்ம பேசலாம். நான் உங்ககிட்ட வரேன் சார். குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. திரு ராகவன் அவர்கள் ஒரு இது சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு தகவல் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்விக்கு வந்து காரணம் வந்து ஒரே ஒரு செகண்ட் சார். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அதாவது அவர் சொன்னது என்னன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவின் தோல்விக்கெல்லாம் பொறுப்பு பாஜகன்னு ஒரு இது குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அவர் பேட்டியில் திரு மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அதிமுக வந்து அவர் வந்து தவறாக எதுவுமே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவர் அதிமுக மீது ஒரு பழியை சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதிமுக அவர் வந்து நேச்சுரல் அலையன்ஸு அப்படின்ற சுட்டி காட்டுறார் அந்த பேட்டியில். அதிமுக கூட தான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டிருக்கிறார். கருத்து ஒன்னா இருந்தா அப்புறம் எதுக்காக இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது? அன்புமணி அவர்களும் திமுக பாஜக போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப பாஜக அந்த சமயத்துல ஒரு மருத்துவர் ராமதாஸ் அதிமுக போகணும், எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு CV சண்முகம் அவரெல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு காலையில எந்திருக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயின் அண்ணாமலை உள்ள பூந்தான் ஓப்பனா இதுல சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை வந்து அவருக்கு சுட்டி காட்டுறார். திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சி பாமக தான் இன்றைக்கும் அதுதான் வந்து இதுவாக இருக்கும். அவங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா இதுல கான்ட்ரடிக்ஷன் இல்ல. சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேர்தல் கமிஷன் தான் முடிவு செய்யணும். இப்ப பழம் யாருக்கு? பழம், அதாவது திருவிளையாடல் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உலகத்தை சுற்றி வந்து
அம்மையப்பன் இருக்கும் இடம்தான் பழம் அப்படின்னு சொல்லி அந்த கதைங்க. இந்த பழம் யாருக்கு? இந்த பழம் வந்து ராமதாஸ் அவருக்கு தான் இது சொந்தம். இந்த பழம், இந்த பழத்தை வேற இன்னொருத்தர் கொண்டு, ஏன்னா அவர் தான் நிறுவனர். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆவின் வைத்தியநாதன் சார், நீங்கள் தலைப்பை தொட்டி உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். சார், பாமக இன்றைக்கும் அன்புமணி பக்கம் தான் நிற்கிது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுக்குழு செயற்குழு அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. போன மே மாதம் முடிஞ்சிச்சு, திரும்ப அந்த ஒரு அடுத்த மே வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அவர் நிறுவனராக இருக்கலாம், பைலாவை உருவாக்குனவர்களோ இருக்கலாம். ஆனால் தான் தோன்றித்தனமாக ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் பேசுகிறார். அவர் இந்த இயக்கத்துக்கு இது வந்து இப்போ அவர் யார் வந்து ஏகே நடராஜன் ட்ரிபிள்எஸ் நடராஜனால் அந்த இயக்கத்தை உருவாக்குற பாட்டாளி கட்சின்னு இருந்தது. அதில் இவர் வந்து திண்டிவன கிழக்கழக செயலாளராக இருந்தார். ஒரு இது வரும்போது இது நம்ம அவர் வீட்டு கல்யாணத்தில் வந்து 10 கீழே அடிக்கும் போது எனக்கு இது கிழக்கழக செயலாளராக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ட்ரிபிள்எஸ் நடராஜன்கிட்ட வந்து ஏகே நடராஜன், ட்ரிபிள்எஸ் நடராஜனா ஏகே நடராஜன்கிட்ட வந்து கெஞ்சும் போது அவர் நகர அமைப்பு போகிறார். இதுக்கு முன்னாடி வன்னி அடிகளாரும் ட்ரிபிள்எஸ் நடராஜனும் படையாட்சி ராமசாமி அவர்களும் தான் இந்த இயக்கத்துக்கு. இவர் வந்து கருணாகம்பூத்தில் பாம்பு வந்து பூந்தா மாதிரி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கத்திலையும் வன்னியர் சங்க இயக்கத்திலையும் உள்ளே வந்து பூந்துக்கணும். ஒரு கரையாம்பூத்தில் பாம்பு வந்து பூந்தா மாதிரி உள்ளே வந்து பூந்தவர் தான் ராமதாஸை தவிர, இதனால் இவர் பயனடைஞ்சாரை தவிர ஏகே நடராஜனும் இவரை ஏற்றி விட்ட ஏகே நடராஜனையே மூர்த்தி முன்னாள் அமைச்சர் இருந்தார் இல்லையா, இணை அமைச்சராக இருந்தார்ல, அவருடைய ஆட்களை ஆட்களை விட்ட யார் வாழ்வதற்கு பிச்சை போட்டாரோ பிச்சை போட்டவரையே வீடு தேடி அடித்தவர் இவர். அவருக்கு ஏகே மூர்த்தி மட்டும் இல்லை, வன்னியர் சங்கத்தில் மூத்த முன்னோடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவரும் இந்திரா காந்தி அம்மையாரும் மதிப்புக்குரிய ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன்னா அவ்வளோ ஒரு மரியாதை. தமிழர்களுக்கோசம், இலங்கை தமிழர்களுக்கோசம் ஐநா சபையில் பேசி முழக்கமிட்டவர் ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன். அவர் வீட்டுக்கும் ஆள் அமைச்சு இவர் தாக்கினவர். யாரும் பாமகவோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் யானையில் அனுப்பிச்சு வச்சு இப்படி தான் கட்சி பண்ணணும், இப்படி தான் அவர் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன். அவர் வீட்லேயும் ஏகமூர்த்தி ஆட்களை வச்சு தாக்கினவர் தான் ஐயா ராமதாஸ். ராமதாஸுக்கு தன்னை தவிர அந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வன்னியர்களை சமுதாயமாக இருக்கட்டும், தான் பிள்ளையே இருந்தாலும் சரி ராமதாஸ் வந்து ஏற்றுக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன், பொதுவாக அவர் தான் பாட்டு போடுவார் பக்கத்தில் அந்த கவிஞர். இந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே இந்த ராமதாஸ் கடை போகிறதும் அழிய போகிறதும் இந்த பெண்களால் தான். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் சின்ன வீடு இப்போ 3வது வீடு, இது வரைக்கும் நம்ம 2 தான் கேள்விப்பட்டோம், இப்போ 3வது சின்ன வீடு படமும் வெளில வருது. இந்த வயசில் இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையான எல்லாம் காரி நுப்புறாங்க வன்னி சங்க மக்கள். சார், அதே மாதிரி இப்போ அதிமுக தரப்புலையும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமே பிஜேபி தான் செல்வ பெருந்தகை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. காங்கிரஸ்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாது சார். செல்வர் பெருந்தகை என்னைக்கு காங்கிரஸில் வந்து தலைமை பதவிக்கு வந்தாரோ அன்றைக்கே காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. ஏற்கனவே அழிஞ்சு தான் போச்சு அது 62க்கு அப்புறம். மிச்சம் மீதி இருந்தது முஸ்டாப்பில் செல்வ பெருந்தகை. அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அந்த பேரியக்கத்தில் ஒரு ரவுடி தலைவராக வரலாமா? அவரோட பிறப்பு, அவருடைய வளர்ப்பு எல்லாமே ரவுடி. அவரு இல்ல சார், ஒரு தலைவரை நம்ம வந்து சார், நீங்க தலைவராக வந்த வழியை மறக்க முடியல சார். அவர் டிஃபெண்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, அதனால சார் அதை விட்டுடுங்க. நான் அது அவர் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு துளி அந்த தொண்டர்களும் ஆகட்டும், கட்சி தலைமையாகட்டும், எங்கேயாவது ஒரு துளி வளர்ந்துருக்கா? இப்போ நான் சொல்லுவேன், அண்ணாமலை கட்சிக்கு வந்த பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் நோட்டாக்கு கீழே இருந்த பிஜேபி 18.4% வளர்ந்துருக்குன்னு சொல்லுவேன். ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் இருக்கு. இவர் செல்வ பெருந்தகை வந்த அப்புறம் ஏதாவது 1% இல்லை 0.5% அந்த காங்கிரஸ் இயக்கம் வலுவடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? அடிமை காங்கிரஸ். இவருங்க அடிமையாக இருந்துட்டு பிஜேபியை குறை சொல்லிட்டு, பிஜேபிக்கு அவங்க ஒன்றா சேரணும்னு தான் நினைக்கிறாங்க. இது பிரிஞ்சுக்கிறவங்களும் ஒன்றா சேருன்னு யார் சொல்கிறாங்க? பிஜேபி தலைவர் அமித்ஷாஜி சொல்கிறாரு, பிரதம மந்திரி சொல்கிறார், நீங்கள் ஒன்றா ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருக்கணும்னு. அன்றைக்கி எப்படி காங்கிரஸில் ஜானகி அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் பிரியும் போது இல்லை, நீங்கள் வரதுக்கு முன்னாடி கோவிந்தராஜன் சார் ஒரு கருத்து பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த சூழ்ச்சிக்கு காரணமே அந்த அண்ணாமலை தான் அப்படின்றார். சார், ஒரே ஒரு விஷயம் நான் மறுக்கலை. அண்ணாமலை ஒரு சாதாரண எடப்பாடி பேச்சை கேட்டுட்டுனது, சாதாரண எடப்பாடி, அடிமை எடப்பாடி சார் பேச்சை கேட்டுட்டு அவர் இந்த கட்சிக்கு பாடுபட்ட அண்ணாமலை, அது ஒரு நயினார் நாகேந்திரனுக்கும் பிஜேபியோட வளர்ச்சிக்கு ஒரு சிறு துரும்ப கூட நகட்டினது. அவர் வியாபாரி, பிஸ்னஸ் மேன். இப்போ தானே சார் வந்திருக்காரு அவர். யார் சார் இதுக்கு முன்னாடி அவர் என்ன அந்த கட்சிக்கு வகிச்சவரா, கொடி பிடிச்சவரா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்துலேருந்து வந்தாரா? இல்லை, அதிமுகலேருந்து போனேன். அதிமுகவில் கொள்ளடிச்சிட்டு அங்கே போனேன். இதானே அதிமுக மந்திரி ஆகும்போது கொள்ளடிச்சிட்டு போனேன்.
அங்கே போய் கொள்ளடிக்க பார்த்தா அது பிஜேபியில் நடக்காது. இவனோட சீடியர்லாம் கொள்ளடிக்கிறது அங்கே காத்துனுக்கிறான். அதானி அம்பானி அண்ணாமலை பத்தி இப்ப நிறைய தரவுகள் சமூக ஊடகத்துல இப்ப கடந்த 4 நாட்களாக அவரு திமுகவோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க சமூக ஊடகத்துல கண்டிப்பா சார் முடிச்சிடறேன். சொல்லுங்க. அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு பிஜேபி சார்ந்த யாருக்குமே அருகதையே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை இந்த நோட்டாக்கு கீழே எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபினா நோட்டாக்கு கீழே தலைகீழ மாற்றி பிஜேபி தமிழ்நாடுனா அண்ணாமலை தான், மோடி கிடையாது. பிஜேபி தமிழ்நாடுனா அமித்ஷா கிடையாது, அண்ணாமலை தான். இன்னைக்கு அண்ணாமலை அவருடைய பணி தான் அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாதுங்க. திமுக அலற விட்டு திமுக மந்திரிகளை ஓட விட்ட ஒரே தலைவர் திரு அண்ணாமலை தான். முக்கியமான தகவல் பதிவு பண்ணிடுறேன். 4 கோடி எலெக்ஷன்ல பணம் கைமாறிச்சு. யாருக்கு? ட்ரெயினில் பிடிச்சாங்க நயனார் நாகேந்திரன் மேல. திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டுச்சு. இப்போ ஏன் அந்த கேஸை ஊற்றி மூடிட்டானுங்க? இதுக்கெல்லாம் வரவா நல்லா பதிவு பண்ண சொல்லுங்க. நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தா நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார். நம்ம என்ன சொன்னோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு திடீர்னு அந்த டாஸ்மாக் ஊழல் 100 கோடி எடுத்துகிட்டு வந்தோம். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவோம் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு. ஒட்டுமொத்த அந்த இதுவுமே வருமான வரி, அமலாக்கத்துறை, இது எல்லாமே அதோட ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படி ஆஃப் பண்ணாங்க? அக்கா கனிமொழி போய் டெல்லியை சரி பண்ணாங்க. உங்களுக்கு தேவையானப்போ ஆதரவு தரேன்னாங்க. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வச்சு பேசினாங்க. அது திமுகவும் அதை இவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபி தான் பண்ணுதுன்னா பிஜேபி ஒரு காலமும் இங்கே நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு இல்லைனா கூட அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்ல வரோம். பிஜேபி இங்கே சமாதானம்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. எப்போது அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டியதே இல்லை. அண்ணன் எடப்பாடிக்கு டைம் சரியில்லை. மொத்தத்தில் எல்லாரும் ஒன்று போடணும். நீ தான் முதலமைச்சர்னு சொல்லி, நீ தான் பொதுச் செயலாளர்னு கூட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே உள்ள வேண்டாம், உன்னை பல்லாக்களை தூக்கும் போது வரேன்னா கூட வானன்னு மேலே உட்காந்து 8 வச்சுன்னா யார் வருவான்? இன்னும் பலமான தலைவராக இருந்தால் பல 12 தேர்தலில் படுதோல்வி வரப்போறது. 2026 தேர்தலில் வெற்றி பெற போறது இல்லை. தேர்தல் எல்லாரும் தேர்தலில் தோல்வி வெற்றின்றது சகஜம். கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஆட்சியிலிருந்து அவர் ஆட்சி பெறதுக்கு 10 ஆண்டுகள் மேல காத்திருந்தார். தோல்வி தான், அவர் முழுக்க தோல்வி தான் கண்டிருந்தார். நீங்க சொல்லபடி பார்த்தா செங்கோட்டையன் அவர்களே முதல்ல இடையில கொஞ்ச நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சைலண்டா அவரே மன்னிப்பு கேட்டு உள்ள வந்தாரு. மறுபடியும் இப்போ பிரச்சனை பண்றாரு. பின்னாடி ஏதோ ஒரு தூண்டுதல் சார். ஒரே ஒரு விஷயம் சார், 2026 கூட்டணி இல்லாமல் அண்ணன் செங்கோட்டையன் நின்னாலும் சரி, எடப்பாடி நின்னாலும் சரி வெற்றி பெற முடியாது சார். கள நிலவரம் செங்கோட்டையனுக்கு இவங்க எல்லாரோட தெரியும் சார். அம்மா கிட்ட செங்கோட்டையனுடைய வரலாறு சொல்கிறேன் கேட்டுங்க சார். அம்மா கிட்ட போர்படை தளபதியாக இருந்தார். அம்மா டூர் போகிறதா இருந்தால் டூர் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இல்லை. அம்மா கிட்ட ஒரு ரூட்டில் போய் திருப்பி அதே வழியில் வந்துடக்கூடாது சார். அம்மா அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ரூட்டு மைண்ட்லேயே போடுவார். அவர் ஒன்றும் பெரிய இன்ஜினியர் கிடையாது, பெரிய படிப்பாளி கிடையாது, ஒரு சாதாரண SLC படித்தவர் தான். இருந்தால் கூட அந்த அளவுக்கு என்ன அறிவு, பகுத்தறிவும், அந்த ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். ஞாபக சக்தியிலேருந்து எல்லாமே அதாவது அண்ணன் சொன்னார் 12 எல்லாரும் தான் அம்மா கூட தோத்தாங்கன்றார். வாசம் தான். கீழே விழுந்தால் அடுத்த நிமிஷம் ஏந்தாங்க அம்மாலாம். 1995 தோத்தாங்க. 2097 98 எடப்பாடி கூட அதே போலங்க தனியா அவருடைய ஆளுமையில தனியா சென்ற தேர்தலில் ஏறத்தாழ ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தா சொல்லி 77 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுவே வெற்றி தாங்க. வெற்றி வாய்ப்பு 3% இழந்திருக்காரு. அவ்வளவுதான். அதாவது கவுண்ட் மணி செந்திலும் சொல்லுவாங்கல்ல. ஆனா நான் 8வது நீங்க 10th ஃபெயில், நான் 8th பாஸ்ன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. படுதோல்வி ஆயிட்டாங்க. படுதோல்வியில ஒரு ஆளுமை ஜெயலலிதா இல்லாத அந்த ஆளுமை இல்லாத சமயத்துல பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு அவரோட சொந்த தொகுதி அண்ணனுக்கு தெரியாது. நான் இப்போ 1987 நான் அம்மா கூட இருக்கிறேன். நான் இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட துணை செயலாளராக இருந்திருக்கிறேன். இந்த 81 இருந்திருக்கிறேன். அண்ணன் கலைராஜ மாவட்ட செயலாளர் போதும் சரி, ஆதிராஜன் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நான் மாவட்ட துணை செயலாளர். அம்மா என்ன மாவட்ட செயலாளர் இருக்கும்போது கூட எனக்கு அந்த பதவி வேண்டாமா, எனக்கு இந்த பதவியே போதும், எனக்கு தொழில் நிறைய இருக்குது, அந்த வேலை பார்க்கணும்னு சொல்லி வேணாம், மாவட்ட செயலாளர் பதவியை வேணான்னு நான் மறுத்தவன். நான் எனக்கு வந்த அவ்வளோ அம்மா கூட அருகிலிருந்து பார்த்துருக்குறேன். நான் திரும்ப ஒரே விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா கீழே விழுந்தாங்கன்னா விழுந்தால் அடுத்த நிமிஷம் எழுந்தாங்க.
இந்த ஆள் விழுந்தது தான் அது அதுக்கப்புறம் எழுதவே முடியலன்னு தான் சொல்றேன். இல்ல இல்ல மிக பெரும் அதேங்க இந்த இந்த இது நல்ல காரணம் ஒரு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விடுங்க முழுமையா. கீழே விழுறது தப்பு இல்லை. அம்மா 95 விழுந்தாங்க. 98 MP தேர்தலில் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு பிஜேபியே 4 தொகுதி வெற்றி பெற்றது. வாஜ்பாய் கூட இருக்கும்போது நம்ம பார்த்து அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக கூட்டணி வச்சாங்க. சாமர்த்தியமாக வைகோலாம் இந்த பக்கம் பிடிச்சி எழுந்தாங்க. அம்மாவுக்கு தெரியாதா தனக்கு பலம் இல்லைன்னு தெரிஞ்சனால தானே பிஜேபியோட கூட்டம் வச்சாங்க. தனக்கு பலம் இல்லைன்னு தெரிஞ்சதானே பாமக உள்ளே இழுத்து போட்டாங்க. நம்மளுக்கு பலம் இல்லைன்னு தெரிஞ்சதானே வைகோபால்சாமியை எல்டிடியோட தீவிர விசுவாசி பிரபாகரோட விசுவாசி அவரையே அம்மாவுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவர் வாசல் வரைக்கும் போய் நின்று அவரை கூட்டு வந்தாங்க. அதே அம்மாவே அதை உணர்ந்தாங்க. நீங்கள் புரட்சி தலைவர் வந்து பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த தலைவர். அவரே தோற்றதுக்கு அப்புறம் கூட 1987 நமது கழகம் ஆரம்பித்தார். எஸ்டிஎஸ்க்கு வீடு சென்று போய் அழைச்சிட்டு வந்தாங்க, அரவணைச்சார் அவர். இப்போ எஸ்டிஎஸும் ஐயா புரட்சி தலைவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட போய் கொடுத்தவர். இதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இது எப்படிப்பட்டவரெல்லாம் மன்னிச்சு இயக்கத்தில் சேர்த்தாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா வளர்மதி அக்கா புரட்சி தலைவி அம்மாவை பேசாத பேச்சு கிடையாதுங்க. ஓபிஎஸ் அண்ணா வந்து எதில் இருந்தார்? ஜானகி அம்மையார் அணியில் இருந்தார், ஜானகி ராமச்சந்திரன் அணியில் இருந்தார். ஆனால் செங்கோட்டையன் சேவல் அணியில் அம்மா கூட இருந்தவர். ஆனால் செங்கோட்டையனுக்கு கூட அம்மா முக்கியத்துவம் தரல. ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக 3 முறை ஆக்கினாங்க. புரியுதுங்களா? அதனால் அம்மா வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பாரபட்சம் நீ என் கூட இருந்தா நீ அவங்க கூட இருந்தா அடிமையா யார் இருக்கத்துல யார் சிறந்த அடிமைன்னு பார்த்தாங்க. சிறந்த அடிமை அம்மா பத்தி பேசக்கூடாது. தீர்க்கதரிசி அம்மா வந்து அம்மாவோட தேர்வு வந்து தீர்க்க தரிசனமா இருந்தது. வேகத்தலைவி சின்னம்மா கூவத்தூர்ல அந்த தேர்வை சரியாக ஓபிஎஸ் விட்டு வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை. அவங்க சொந்த விட்டு இருந்தா சசிகலா நடராஜன் சாரும் சொன்னாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னார். யார? சரி, அவரு கணவர் பேச்சையும் கேட்கல. ஓகே, இன்னைக்கு பேசுற டிடிவி சார் தான் இதுக்கு முழுக்க காரணம். டிடிவியோட ரெக்கமெண்ட் பரிந்துரை பேர்ல தான் அண்ணன் எடப்பாடிய பேக்டோர் வழியா கூவத்தூர்ல உள்ள நுழைஞ்சாரு. சரி, ரைட் சார். ராகவன் சார், முதல் சுற்றுல நம்ம சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்போ அதாவது இந்த நீக்கம் செல்லாது அப்படின்றத உங்க கருத்தா இருக்குன்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேச சொல்லுங்க சார். அதாவது ராமதாஸ், அன்புமணி இருவருமே வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. வன்னியர்கள் வாக்கு இன்று திமுக அதிமுகவுக்கு பிரிந்து கிடக்கிறது. இனி வன்னியர்கள் பாமகவை நம்ப தயாரா இல்லை. அதான் இன்னைக்கு நிலைமை. ஓகே, கட்சி தொடங்கிய போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு கட்சி இப்போது சின்ன பின்னமாகி இருக்கிறது. 1989 பாமகவோட வாக்கு வங்கி 6%. அது படிப்படியாக குறைஞ்சு இப்ப 4% குறைஞ்சிடுச்சு. உட்கட்சி பூசல் காரணமாக இது 2026 மேலும் குறையத்தான் செய்யும். அன்புமணிக்கும் பாஜகவும், அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை பாஜக இழுப்பதில் பாஜக முக்கியமா செயல்படுது, பின்னணியில் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து இப்ப வாக்கு வங்கி 18%, ஏடிஎம்கேட வாக்கு வங்கி 20%, அதாவது 40% அந்த ஏடிஎம்கேட வாக்கு வங்கி 20% குறைஞ்சிடுச்சு. இப்ப ரெண்டை சேர்த்தா 20 18 38. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா அதாவது திமுக மீது இன்று மக்களுக்கு ஓரளவு அதிருப்தி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா காமராஜர் இந்த 20.38% போதாது என்று பாஜக நினைக்கிறது. அதனால்தான் ஏடிஎம்கே உள்ள கோஷ்டியை ஒண்ணு சேர்க்கணும், பாமக தேமுதிக கட்சிக்குள் கொண்டு வரணும்னு. இல்ல, அப்போ நீங்க இப்ப செல்வ பெருந்தை அவர் சொல்றது வந்து பொய்ன்னு தான் சொல்றீங்க இல்லையா? இப்போ வந்து பாஜக வந்து ஏடிஎம்கே ஒன்றிணைக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆமா, பாஜக வந்து ஏடிஎம்கே ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி அதுக்கு வந்து பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா 2 நினைக்கிறாரு. ஒண்ணு, இவர்கள்லாம் உள்ள விட்டா தன்னுடைய
பதவிக்கு ஆபத்து வருண்டு. பதவிக்கு ஆபத்து வரும், தேவையில்லாம ஒரு பயம் அவருக்கு இருக்கு. ம் ம் ரெண்டாவது அவர் வந்து பிஜேபி இது என்ன சொல்றாருன்னா, யார் வேணா வரட்டும், இந்த 4 பேரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை விட முக்கியம் என்னன்னா, பாஜகவோட தயவு இல்லாம, அவங்களுடைய கட்டளை இல்லாமல் செங்கோட்டை நிச்சயமா போய் அமித்ஷாவை பார்த்திருக்க முடியாது. சரி. சோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர்களை பத்தி தான். இப்ப இருக்கிற ஒட்டுமொத்தமா இப்ப வந்து நான் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, சரி, நாங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு அன்போனி சொல்லுவாரு. ராமதாஸ் வந்து தனி அணியா இருப்பாரு. சரி. அன்புமணி பாஜகவை ஆதரிப்பாரு. ராமதாஸ் வந்து திமுகவை ஆதரிப்பாரு. திருமாவளவன் என்ன இருக்க? திருமாவளவன் திமுக இருக்காரு. அவர் என்ன இது தொடர்ந்து ஒரே இதுல திருமாவளவனும் இவரையும் வச்சு பாருங்களா திமுக. தேர்தல் முடிஞ்ச உடனே அன்புமணி பக்கம் ஜெயிச்சிட்டாங்கன்னாக்க வந்து ராமதாஸ் வந்து நான் தவறு செய்து விட்டேன் அப்படி இப்படின்னு மகனே பாரு அப்பாம்பாரு. சரி சரி. அப்ப இது வந்து நீங்க சொல்றதை பார்த்தா இது டோட்டலாவே இது எல்லாமே டிராமா, ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இது நாடகம் தான், மக்களை முட்டாளாக்குறாங்க. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ராமன் சார், அதாவது இப்போ பாரதிய ஜனதா அதுக்கு பின்னாடி கேம் விளையாடுதுன்றது தான் தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ கூட்டணி ஒரு 2 இதாக இருக்குது. இப்போ அதாவது அதிமுக இணையணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒருத்தரும் தனித்தனியாக வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதும் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய எழுப்புது. சொல்கிறத பார்த்தேன் அப்படின்னா, செல்வ மகள்னு ஒரு படம், அதில் கண்ணதாசன் ஒரு பாடல் இருக்குது, ஜெய்சங்கர் நினைக்கிறேன், அது வந்து ஹார்மோனியம் இது பண்ணிப்பார். அவர் அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா இதும் நடக்கும் என்று, அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று. நீங்கள் எந்த பழம், மாம்பழத்தை தானே செலஞ்சர் தான், எந்த பழம் தானே செலஞ்சர் தான், புரியுதா? அதனால் இன்றைக்கி வந்து பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க ஆளுங்கட்சியுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவரும் பாஜகவை அவதூறாக பேசினால்தான் இவங்க இங்கே நிற்க முடியும். 2021 இந்த அரசாங்கம் தேர்தல் நடக்கின்ற போது திமுக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இல்லாத இருக்கிறதுல இருக்குதுன்னு கட்டமைத்து மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்து கொண்டார்கள். ஆட்சியில் அமர்ந்து கொண்டவுடனே ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் தன்னகத்தை கொண்டு 8 கோடி மக்களையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரையும் கசக்கி பிழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கசக்கி புலிக்கூடிய மனநிலையை மாற்ற வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் டெல்லியில் பாஜகவுடைய நிலைப்பாடு. அதுதான் 2 நாளுக்கு மேலே நிர்மலா சீதாராமன் கூட திமுகவை தூக்கி எறியும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பது டெல்லியில் அமித்ஷாவும் என்ற எல்லாரோட நிலைப்பாடு தான். என்ன தப்பு இருக்குது? காங்கிரஸ் கட்சி அர்ஜுன் சிங் என்டி திவாரியில் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். என்டி திவாரி காங்கிரஸும் ஆரம்பித்தாங்க. அந்த திவாரி காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ் வந்து பிளவுபட்டு தான் பாப்பா ஆல் இண்டியா கட்சி தலைவர் சீதாராம் கேசரி இருந்தார் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் பெரிய பிரச்சனை ஆக்கி தேசியில் அர்ஜுன் சிங் அவர்கள் இவர் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய தலைமையில் அந்த கட்சி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். இங்கே சென்னையில் இருக்கிற காமராஜர் அரங்கத்தில் மிகப்பெரிய கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினாங்க. எதிர்காலத்தில் காலங்கள் போக போக அப்புறம் அந்த கட்சி ஒன்று சேர்ந்து காங்கிரஸில் ஐக்கியமாயிடுச்சு. அந்த கட்சி வந்து திவாரி காங்கிரஸ். அதே போல் இன்னைக்கு வந்து பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த நிலைப்பாடு, இந்த பிரிந்தவர்கள் இணைந்து விடக்கூடாது என்பதில் திமுக கண்ணே காவலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனை திமுக இருக்கிறதா இல்லை அவர் சொல்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் ஸ்டபானா இருக்காரா? ஒரு விஷயம் சார், எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையிலும் என்னென்னா, நேற்று வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருக்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணிவு கனிவு துணிவு என்ற அதிமுக தாரக மந்திரம் அவளுடைய தன்னிகத்தே உள்ளது. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது பேனாவில் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய படம் தான் இருக்கும். பாடல் கூட பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்குன்னு ரிங்டோன் பாடல். அதாவது கட்சியில் கலைராஜன் அந்த காரில் கூட பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய படம் தான் இருக்கும். அப்படிலாம் இருந்த காலகட்டங்கள் உண்டு. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு, சசிகலா அம்மையார் சிறை சென்ற பிறகு முதலமைச்சர் பதவி நீங்களே வைத்துக் கொடுங்கன்னு எடப்பாடி நான் கொடுத்த பிறகு எடப்பாடி அவர்கள் கொடுத்த 3 மாதத்தில் குனிந்தவரெல்லாம் நிமிர்ந்து விட்டார்கள். ஆகவே இனிமேல் நான் குனிய தயாராக அல்ல என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இனிமேல் இந்த கட்சிக்கு சசிகலாமும் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், செங்கோட்டன் வேண்டாம் என்ற மனநிலை அவரிடம் உள்ளது. இந்த நிலைமையில் பிஜேபி என்ன சார் ரோல் இருக்குது? அவங்க கம்பெனி, அவங்க நிர்வாகம் சேர்க்கறதும் தூக்குறதும் அவங்க கையில் இருக்குது. இல்லை நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு பிஜேபி நயினார் நாகேந்திரன் வந்து உடன்படுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஒரு விஷயம் சார், நயினார் நாகேந்திரன் செங்கோட்டன் அவர்கள் என்ன சொன்னார், அந்த 5 நாள் 10 நாள் கெடு கொடுத்து நீங்கள் முடிவு சொல்ல வேண்டும் போது நிருபர்கள் கேட்கிறார்கள். அவசரமாக நிருபர்களை வந்து நயினார் நாகேந்திரன் கேட்குறாங்க. நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்,
அவர்கள் ஒருங்கிணைந்தல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் சொன்னால தவறு இல்லைன்னு சொன்னாரு. அதே வார்த்தையை தான் ஆடிட்டர் குருமூர்த்தியும் சொன்னாரு. செங்கோட்டன் பேச்சு கலக குரலா இல்ல, அது ஒருங்கிணைக்கும் குரலாக கூட இருக்கட்டும். டிடிவி அவர்கள் வெளியில போறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இபிஎஸ் அவர்களை முதல்வராக நீங்க வந்து அறிவிக்கக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை ஏற்கல, அதனாலதான் அவர் வெளியில இல்லை சார், இல்லை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. டிடிவி அவர்கள் தொடர்ந்து வந்து நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்ட பிறகு என்னன்னா அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று, அதாவது இது சொல்ல முடியாது, இல்லைன்னா அண்ணன்லாம் அவன் இந்த அரங்கத்தில் மிகப்பெரிய அறிஞர் அவாள்கள் இருக்கிறனால நான் சொல்லி ஆகணும். ஐயா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் இபிஎஸ் அவர்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இபிஎஸ் நினைக்கிறேன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு வரையில் 2 கத்தி கூடாது, ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும், அது எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் சொன்னாங்க, இருக்கட்டும் நினைக்கிறாரு. அதே போல நயினார் நாகேந்திரன் முக்குலத்தூர் சமுதாயம், அப்படி என்றால் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்றும் அவர்களும் இந்த முக்குலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ நயினார் நினைக்கிறாருன்னா இந்த என்னுடைய இனத்தில் ஒரு முக்குலத்தூர் முகமாக நயினார் நாகேந்திரன் இருக்க வேண்டுமே தவிர்த்து இன்னொருவரை நாம் முகமாக பார்க்க விரும்பவில்லை. இன்னைக்கு உள்ள நிலைப்பாட்டில் அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் நயினார் நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி, இவரே அவர், அவரே இவர், 2 பேரும் வேறல்ல என்ற ஒரு நிலைப்பாடு. உங்களோட நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க தலைப்பு. ஆகவே இந்த நிலைப்பாடை பொறுத்தவரைக்கும் டெல்லி பாஜக பொறுத்தவரைக்கும் இன்று வரையிலும் ஒருங்கிணைக்க தான் அவங்க விரும்புறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை பிஜேபி விட்டுக் கொடுக்காது. காரணம் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும். மத்திய நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்தந்த மாநில வளர்ச்சிக்கும் தொகுதி வளர்ச்சிக்காக எம்பிக்கள் வந்து திட்டங்களை வழிவகுத்து அந்த நிதிகளை பெற்று சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களையும் ஏதோ தமிழ்நாட்டுக்கு பெரியாரிசம் சொல்லி தமிழ்நாட்டு பெரியாருக்கு துதிப்பாடி அறிவாளத்து துதிப்பாடி ஒரு பஜனை மடமாக நாடாளுமன்றத்தை நினைக்க திமுக எம்பிக்கள் முயற்சிக்கின்றார்கள். இத்தகைய முயற்சியை வீழ்த்த வேண்டுமானால் திமுகவை 2020 சட்டமன்றத்தோடு வீழ்த்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் டெல்லி பாஜக மனநிலை. நன்றி சார், உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்தே. அதாவது திரு ராமன் அவர்களுக்கு அவர் பாட்டு பண்ணார், அதே போல இன்னொரு பாட்டாவே நான் பதில் சொல்றேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதுதான் அண்ணாமலை அவர் பேச வேண்டியதெல்லாம் டிடிவி தினகரனை விட்டும் செங்கோட்டையனை விட்டும் பேச சொல்றார். அந்த பாட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அவருடைய அந்த மைண்ட் வாய்ஸை தான் பேச சொல்றாரு. இன்னொன்று இவர் சுட்டி காட்டியிருந்தார், அதிமுகவில் முக்குலத்தோருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பொருளாளர், அதிமுக கட்சியின் பொருளாளர், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. செல்லூர் ராஜு அவருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவருக்கு முக்கியத்துவம் அவங்க எல்லாம் முக்குலத்தோர் சமுதாயத்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் இவங்க எல்லோருமே ஒரே இதா இருக்காங்க. இபிஎஸ் எதிர்ப்பு, அந்த இபிஎஸ் எதிர்ப்பு ஒற்றை புள்ளியை நோக்கி தான். அது ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அதாவது அவரு அந்த ஆரம்பத்தில் அந்த இது ஆரம்பிச்சு விட்டாங்க. அதாவது அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு லோகத்தில் இருக்கிறதுனால என்னை மீறி எப்படி இது ஆக முடியும் அப்படின்ற ஒரு இதில் ஆனதுனால அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எல்லோருமே இபிஎஸ் வரக்கூடாது என்ற ஒரே ஒற்றை புள்ளியை நோக்கி நினைக்கிறது. ஆனால் நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். வருகின்ற 2026 தேர்தலிலே இது அனைத்தையும் தவிடுபடியாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே என்டிஏ ஆட்சி அமையும் என்பது திண்ணம். நன்றி 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 சார். சொல்லுங்க. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்குமே தவிர அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராவது இனிமேல் சாத்தியமே கிடையாது. தமிழ்நாட்டில் எதை ஒன்றாலும் மன்னிப்பார்கள், ஊழலை கூட மன்னிப்பார்கள், ஆனால் துரோகத்தை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். தமிழக மக்களின் வாக்காளருடைய எண்ணம் ஓட்டம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். துரோகத்துக்கு ஒரு உருவம் என்றால் அந்த உருவம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். அதனால் அண்ணன் இபிஎஸ் அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் சொன்ன மாதிரி படுத்து கொண்டே ஜெயிக்கும். சரி, நன்றி. திரு ராகவன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு. அதாவது திமுக கூட்டணி இன்றைய சூழ்நிலையில இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பா திமுக இருந்து வெளியே போக வாய்ப்பே இல்லை. ஒண்ணு. சரி. அதே நேரத்துல அதிமுகல 5 பிளவு இருக்கு. பாஜக கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் டிடிவி வெளியே வந்துட்டாங்க. பாமக இப்ப குடும்ப சண்டை காரணமாக வன்னியர்கள்லாம் ஒரு சோர்வடைந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா இப்பதான் களத்துல இறங்குறாரு. சோ இப்ப நான் கிட்டத்தட்ட 4 முனை போட்டிலாம் இருக்கிற நேரத்துல
ஒரு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் யாருக்கு கிடைக்குங்கிறது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. அதனால எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடாத வரை வெற்றி வாய்ப்பு இல்லை. சரி, நன்றி சார். சார் குறுக்கிட சொல்லுங்க சுருக்கமாக. அண்ணன் சொன்னாரு, அண்ணாமலை சொன்னாரு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொன்னாரு. அதே பாடல் வரிகளை தான் சொல்றேன். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. அடுத்த வரியை பாருங்க. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. போதுமா? நன்றி 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 சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.